योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुराया। भगवान योगी राम सूरत कुमार महाराज की जय। உலகெங்கும் சர்வ வியாபியாக நீக்கமர நிறைந்து நிற்கும் நம் பகவான் யோகிராம் சுரத்குமாரின் திருவடி பாதங்களில் அடிபணிந்து வணங்கி பேச ஆரம்பிக்கிறேன். என்னை பேச கட்டளையிட்ட முரளிதர சுவாமிகள் அவர்களுக்கும், எனக்கு பேச சந்தர்ப்பம் கொடுத்த அபயம் நிர்வாகிகளான திரு சுந்தரராமன், திருமதி பிரபா, திரு பாசு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பகவானுடைய ஆசையினால் நாங்கள் கடந்த 29 வருடங்களாக பாத யாத்திரை போயிட்டுருக்கோம். அந்த பாத யாத்திரையில் ஆரம்ப காலத்தில் ஐயா பகவான் இருந்து ஒரு பக்தர் வந்தார். அவர் பேர் சேதுராமன். சேதுராமன் வந்து இனி பேச கட்டளையிட்ட முரளி பரமக்குடியில் போஸ்ட்மேனாக இருந்தவர். அவர் வந்தார். அவரை பார்த்தா எங்களுக்கு ஒரு பாதயாத்திரையில் நடப்பாராங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா அவர் மெலிந்த உடம்பு, ரொம்ப சின்ன உடம்பாக இருந்துச்சு. பூனிக்கே நடக்காது. கால்கள்லாம் வளைஞ்சு போய் கால் விரல்கள்லாம் ஒன்றோட ஒன்று பின்னிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் இவர் நடப்பாரான்னு சொல்லி அவரை கொஞ்சம் விரட்டிக்கிட்டே இருந்தேன். அவரெல்லாம் நான் வந்துடுவேன், நான் நிறையா பாத யாத்திரை போயிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு தவறான ஒரு இதெல்லாம் திருப்பரங்குன்றம் போகிறது, திருச்செந்தூர் போகிற பாத யாத்திரை இல்லை, இது கன்னியாகுமரி வரைக்கும் போகணும் அப்படின்னு. இல்லைங்க நான் வந்துடுறேன், நீங்கள் எல்லாத்தையும் போங்க அப்படின்னாரு. எங்களுக்கும் பின்னால், நாங்களே கடைசியில் வருவோம், எங்களுக்கும் பின்னால் அவர் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். அப்போ என்னடா இப்படி வராருன்னு சொல்லி வண்டியில் ஏறிக்கிங்கன்னா ஏறவே மாட்டேன்ட்டாரு. ஒரு கன்னியாகுமரிக்கு காணிமடம் போகிறதுக்கு முன்ன இரவு கடைசி காலத்தில் குமாரபுரம் வரணும். குமாரபுரத்துக்கு வரலை. நாங்கள் எல்லோரும் 9 மணிக்கு போயிட்டாங்க. நானும் சத்யரேகாவும் ஒரு 10:30 மணிக்கு போய் சேர்ந்தோம். 10:30 மணிக்கு வரல. எல்லோரும் சாப்பிட்டாங்க. நான் 11 மணிக்கு மிஸ் பார்த்துட்டு வருவாரன்னு பார்த்தேன், வரலை. சரின்னு கார் எடுத்துகிட்டு வந்த பாதையில் பூரா ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வந்து ஒன்றும் வரலை. அப்புறம் நாங்கள் நினச்சோம் ஒருவேளை கன்னியாகுமரி ரோட்டில் முன்னால் போயிட்டார் அவருக்கு, கன்னியாகுமரி ரோட்லேயும் போய் பார்த்தா வரலை. ரொம்ப சங்கடமாக போச்சு. அவரை ஒரு பத்திரமா வரணுன்னு அவனை ப்ரே பண்ணிட்டே இருந்தோம். மணி 1:30 மணி இருக்கும். அவர் வந்தோடனே இன்னமும் எங்களை போச்சுக்கல. இல்லைன்னா எங்களுக்கு ஒரு தண்ணி ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் சரி, அல்லது ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல பாயை பிடிச்சி போட்டிருந்தாலும் எங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். ஆனால் அவர் எந்த விதமான ஒரு கோபமும் அடையலை. அவர் ரொம்ப காமாக இருந்து, ஏன் சாமி இவ்வளோ லேட்டாக வந்தீங்க அப்படின்னு. இல்லை தெரியாமல் நான் நாகர்கோவில் ரோட்டில் போயிட்டேன், கன்னியாகுமரி ரோட்டில் திரும்புறதுக்கு பதிலாக நாகர்கோவில் ரோட்டில் போயிட்டேன். ஒரு 5 கிலோமீட்டர் போயிருப்பேன். அப்போ ஒரு பவன் மாதிரி ஒருத்தர் தாடி கலப்பதற்கெல்லாம் வச்சு வந்தவர், என்ன சாமி இந்த போறீங்க அப்படின்னு, இந்த ஒரு பாத யாத்திரைன்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் காணிமடம் போகிறேன் அப்படின்னா, சாமி நீங்கள் பாதை தவறி போயிட்டீங்க, திரும்பி காவலுக்கு போய் அப்புறம் நீங்கள் போகணும்னு சொன்னார். திரும்பி வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு 10 கிலோமீட்டர் போனதுக்கு உண்டான ஒரு வசதியோ ஒரு டைமுக்கு ஒன்றுமே இல்லை. ஃப்ரெஷ்ஷாக வராது. ஆனால் ஒரு வித்தியாசமாக இருக்காருன்னு சொல்லிட்டு பாத யாத்திரை முடிஞ்சா அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சாமி என்ன எதுக்காக பாத யாத்திரை என்ன இருக்கீங்க? ஒரு நிமிஷம் நல்லா நல்லா உடச்சு சொல்லிட்டு என்ன கேட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய 8 வயசு பையன் சுமார் 35 வருஷத்துக்கு முந்தி காணாமல் போனேன். அவனை இத்தனை வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கேன். 35 வருஷமாக நான் பாத யாத்திரை போயிட்டுருக்கேன். ஒரு
ஒரு வருஷத்துக்கு 10-15 பாத யாத்திரை போயிடுவேன். கோயிலுக்கு நேர்ந்திருப்பேன், பிறந்த இருப்பேன். கன்னியாகுமரியிலேருந்து ஐயப்பன் கோயிலேருந்து திருப்பதி கோயில் வரைக்கும் சீனிவாச பெருமான் வரைக்கும் நினச்சி போனேன். ஒன்றுமே பையனை பார்க்க முடியல. கடைசியாக தற்செயலாக என்னுடைய இது பேப்பரை பார்த்துக்கிறதுல ஒரு படம் இருந்துச்சு. யோகி ராமசுரத்மன் போட்டுருந்துச்சு, அது கீழே திருவண்ணாமலையும் போட்டுருந்துச்சு. அதை பார்த்த உடனே என்னன்னே தெரியல, எனக்கு அவ்வளோ ஒரு அழுகை வந்துச்சு. என்னடா படத்தை பார்த்தோன்னு அழுகை வருதுன்னு சொல்லி அவரை போய் நேராக நான் பார்த்தேன். பார்த்துட்டா ஒன்றுமே பேச முடியல என்னால். அவ்வளோ அழுகுனே. சாமி என்னை பார்த்துட்டே எனக்கு ஒன்றுமே சொல்லலை. ஒரு 15 நிமிஷம் நினச்சி பணத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு. அப்புறம் மறுமுறை எப்படியாவது பாத யாத்திரையோட இந்த திருவண்ணாமலை போனேன். அப்பையும் போய் என்னை பார்த்தோன்னா ஒரு அழுகை வந்துச்சு. அழுதுனா அதுக்கு மேலே ஒரு அரை மணி நேரமாக அழுதுருப்பேன். சாமி பொறுமையாக கேட்டு பார்த்துட்டே இருந்துட்டு கடைசியில் இந்த பிச்சைக்காரன் என்னன்னு சொல்லணுமான்னு கேட்டார். உடனே நான் 35 வருஷத்துக்கு முந்தைய என் பையன் காணும், அவனை பார்க்கணும் அப்படின்னு அப்படி சாமி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி பத்திரமா திரும்பி வருவார்னு ஒரு வார்த்தை சொன்னார். எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் சாமியை பத்திரமா திரும்பி வருவாருன்னு சொன்ன பிறகு நீங்கள் இதுக்கு மாதிரி பாத யாத்திரை வரீங்க, இருக்க வேண்டியதானே? இல்லை, எப்போ சாமி சொல்லிட்டாரோ அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வருவேன். என் பையனை பார்க்குற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு, அதனால் நான் வர செஞ்சுவேன் அப்படின்னாரு. அவர் 2ஆவது போதில் சாமி கேட்டிருக்காரு, நீ இனிமேல் பாத யாத்திரை வந்ததாக சொல்கிற திருவண்ணாமலைக்கு. ஆனால் பாவனே கேட்டிருக்காரு, திருவண்ணாமலைக்கு இனிமேல் பாத யாத்திரை வர வேண்டாம், காணிமடத்தில் இந்த பிச்சைக்காரன் கோயில் இருக்குது, காணிமடத்தில் போய் நீங்கள் பாத யாத்திரை போகலான்னு சொல்லலாம். பிறகு நாங்கள் வரேன்னாரு. அதே மாதிரி 3 வருஷம் கழிச்சு 3ஆவது பாத யாத்திரையில் அவர் பையன் திரும்பி வந்திருக்கேன். திரும்பி வந்தான்னா ஒரு முஸ்லீம் பெரியவர் கூட்டிகிட்டு வந்து அவர் கொண்டு வந்து விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என்னன்னே தெரில, கடந்த 2 வருஷங்களாக இந்த பையனுக்கு மனநிலை சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால் உங்களை வந்து கொண்டு விடுறேன், இது உங்கள் பையன்தேன்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன என் பையனா, என் பையன்னா எங்கே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஊரை சொல்லி அந்த ஊர் திருவிழாவில் அழுதுகிட்டு இருந்தேன், ரொம்ப நேரம் 1 மணி நேரம் அங்கே நின்னேன், யாரும் வரலை, அப்புறம் நான் எங்கள் ஊர் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் அங்கே அடையாளங்கள் எல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சு வச்சு நம்ம பையன் தானே தெரிய விட்டுட்டு போங்கன்னு இருக்காங்க. ஆனால் அந்த பையன் இன்னுமே பேசலை, அப்படியே கம்முன்னே இருந்திருக்கேன். இந்த பெரியவர் முஸ்லீம் பெரியவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கடந்த 2 வருஷமாக மனநிலை சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அதனால் அம்மா அப்பாட்ட வந்து கொண்டு விடுறேன்னு இவரை ஏற்றுக்கிட்டார். 2 நாள் கழித்து பகவான் கனவுல வந்து நேராக நீ காணிமடத்துக்கு கூட்டிகிட்டு போ, அங்கே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் காணிமடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே போய் 20 நாள் இருந்திருக்காரு. அங்கே வந்து தங்குறதுக்கு இடம் ஒன்றும் இல்லை, அதனால் கோயிலுடைய நடப்பாதையிலேயே கொடுத்துருந்துருக்காங்க 2 பேரும். இந்த மனநிலை சரியில்லாத பையனும் இவரும். ஒரு 20 நாள் கழித்து அந்த பையன் சொல்லியிருக்கேன், அப்பா எனக்கு சரியாக போச்சு, வாங்க ஊருக்கு போகணுன்னு. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதே நாள் கனவுல இவருக்கும் பகவான் வந்து எல்லாம் சரியாக போச்சு, நீ இனிமேல் ஊருக்கு கூட்டிகிட்டு போடான்னு சொல்லியிருக்காரு. 2ஐயும் பார்த்தோன்னே சரி அப்படின்னா எல்லோரும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி அப்படின்னு வீட்டில் போய் பரம்பரையில் போய் இருந்துட்டேன். ஒரு 3 மாதம் நல்லா தெளிவாக அம்மா அப்பா கூட சுற்றத்தார் கூட எல்லாரோடையும் நல்லா பேசிட்டு 3 மாதம் கழித்து அப்பா நான் அந்த அப்பாட்ட போகிறேன், எனக்கு என்னை அனுப்புவீங்க அப்படின்னு கேட்டோன்னே இவர் சொல்லி பார்த்துக்காங்க, இல்லைப்பா நான் அங்கே தான் போகிறோம், என் குடும்பத்தை பார்க்கணும் சொன்னோன்னா சரி அப்படின்ட்டு போய் கொண்டு போய் விட்டுருக்காங்க. கொண்டு போய் இடத்துல அந்த முஸ்லீம் பெரியவர் சொல்கிறாரு, என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டானா அப்படின்னு. இல்லையே, நீங்கள் என்றைக்கு வந்து கொண்டு வந்து விட்டீங்களோ அன்றைக்கி வீட்டில் கம்முன்னே இருந்தேன், இன்னமும் பேசலை, ஏன் பேசலைன்னு எனக்கும் தெரில. ஆனால் நான் இந்த மாதிரி கனவுல எனக்கு வந்து யோகி ராமசுரத்மர் வந்து காணிமடம் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னதுனால நான் அங்கே கூட்டிகிட்டு போனேன். அங்கே போனால் அவன் சொல்கிறேன், தினம் கனவு வந்து சாமி ராத்திரி மடியில் அவரை இந்த பையனை படுக்க வச்சு
தலையை உடம்ப எல்லாத்தையும் அமுக்கி விடுவார். இப்படி 15 நாள் 20 நாள் பண்ணி அவங்களுக்கு சுகமாயிடுச்சு அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் சோமா போய் வேறு செஞ்சேன். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இது வந்து சாதாரண மிராக்கள் மாதிரி எனக்கு தெரியல. இது ஒரு அற்புத திருவிளையாடல் மாதிரி தெரியுது. ஒரு மிராக்கள்னால் அந்த நேரமே கிடைக்காத ஒரு உதவி கிடைக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இது எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா எப்போ இந்த சேதுராமன் போய் இந்த பவன்கிட்ட என் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல என்ன உடனே அதுலேருந்து பார்த்தோம்னா 3வது பாத யாத்திரையை கனெக்ட் பண்ணோம்னா 2 வருஷம் ஆச்சு. இந்த முஸ்லீம் பெரியவங்க சொல்கிறாரு, 2 வருஷமாக அவனுக்கு மனநிலை சரியில்லை, ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சு, அதனால் உங்களை வந்து கொண்டு வந்து விட்டுட்டேன்னு கொடுக்குறாரு. இதில் யோசித்து பார்க்க வேண்டியது. அப்போ அந்த முஸ்லீம் பெரியவருக்கு இந்த சேதுராமன் அட்ரஸ் தெரிஞ்சே நான் கொண்டு வரலையா? இந்த மனநிலை சரியில்லைன்னு வீட்டில் தொந்தரவாக இருக்குன்னு வந்ததுனால கொண்டு வந்து விட்டாரா? சரி, பவான் எப்படி நம்ம மனநிலையை சரிப்படுத்தினார்? சரிப்படுத்தின உடனே திரும்பி இந்த பையன் 3 மாதம் இப்படி அன்பாக ஆதரவாக தாயா பிள்ளைகளாக அந்த வீட்டில் இருந்தேன். வந்துட்டு அப்புறம் இல்லை எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க போகிறேன் சொல்கிறேன்னு இவங்களும் சொல்லி பார்த்துட்டு கடைசியில் சரி நம்ம பவான்கிட்ட என்ன கேட்டோம், பார்க்கணும்னு நம்ம கேட்டோம், வந்து பார்த்துட்டோம். என் மனசு நிறையாயிருச்சு, என் மனசில் இருந்த கவலைகள் எல்லாமே போயிடுச்சு, நானும் சந்தோஷமாக கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு என்ன சொன்னார். இதில் பகவானுடைய அற்புதங்களில் வந்து உள்ளேருந்து பார்த்தோம்னா இந்த 2 வருஷம் ஒரு பகவான் என்ன பிளான் பண்ணார் யோசிச்சு பாருங்க. யாருக்கு அந்த மனநிலையை மாற்றி அந்த முஸ்லீம் பெரியவர்கள் வீட்டிலேருந்து பிறப்பு வர செய்து இவங்ககிட்ட விட்டு இதெல்லாம் பண்ணால் ஒரு பிளான் பண்ணி 2 வருஷம் பிளான் பண்ணி செஞ்சுருக்காரு. என் பகவான் உடனே நம்ம எத்தனையோ இதில் பார்த்துருக்கோம். என் பையனை காணோம்னா 15 நாள் வந்துடுவானம்மா, 1 மாதத்தில் வந்துடுவானா, அதே மாதிரி வந்துடுவாங்க. ஆனால் ஏன் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாருன்னா யோசித்து பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா உடனே சொல்லியிருந்தா இவங்க தெரியுது உன் பையன் இங்கே தான் இருக்குன்னு தெரிய வச்சு அவங்க அந்த பையனை போய் பார்க்க போய் அவங்க விடமாட்டேன்னு சொல்லி அவன் குடும்பத்திலேருந்து வரமாட்டேன்னு சொல்லி நான் உங்கள் அப்பாலேன்னு சொல்லி பல பிரச்சனைகள் வருவான். ஆனால் சாமி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிளான் பண்ணி, ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி மனநிலை கொஞ்சம் பாதிக்க வச்சு மறுபடியும் இங்கே வந்து ஒப்படைச்சி எப்படி இவங்ககிட்ட கேட்டுக்கலாம்ல, சேதுராமன் இத்தனை நாள் வராமல் என் மனநிலை பாதிக்கப்பட்ட பையனை கொண்டு வந்து ஒரேன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு கேட்காம எல்லாரையும் ஒரு மத ரீதியாகவும் ஒரு குடும்ப ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் பிரமாதமான ஒரு சமாதானமாக கொண்டு போய் ஒரு ஆச்சரியமாக ஒன்று சேர்த்ததை என் வாழ்நாளில் தெய்வம் எத்தனை தெய்வம் போனார். 35 வருஷமாக எல்லா கோயிலுக்கும் எல்லா தெய்வம் கேட்கல. ஆனால் தெய்வத்துக்கு மேலான நம்ம யோகிராம் சுரத்குமார் அந்த பையனை காட்டி கொடுத்தது எனக்கு இதுதான் பெரிய திருவிளையாடல் தெரிகிறது. யோகிராம் சுரத்குமார் மகாராஜுக்கு ஜெய். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெய் குருவாயூர். எங்கும் சர்வ வியாபியாக பரபிரம்மமாய் வீட்டிற்கும் எம்பெருமான் சத்குருநாதர் யோகிராம் சுரத்குமார் திருவடியும் அன்னை தேவகி மாதாஜியின் திருவடியும் பூஜை ஸ்ரீ முரளிதர சுவாமிகளின் திருவடியும் வணங்குகிறேன். நம் பகவானை சன்னதரு வீட்டிலும் ஆசிரமத்திலும் அன்று தரிசித்த நாட்களை எல்லாம் நினைக்கும் போது மறுபடியும் அந்த நாட்கள் திரும்பவும் வந்துடாதா என்று மனம் ஏங்குகிறது. இப்ப இந்த அபயம் சத்சங்கத்தின் மூலம் அன்றைக்கு பகவானிடம் நாங்கள் அனுபவித்த அனுபவங்களையும் அற்புதங்களையும் பேசி அந்த நாளை நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். என்னை பேச வைத்த பகவானுக்கும் முரளிதர சுவாமிகளுக்கும் சுந்தரராமன் சாருக்கும் பிரபா அம்மாவுக்கும் வாசுவுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பகவானை நான் பார்த்த நாளிலிருந்து ஏதோ ஒரு சக்தி, அதாவது ஏதோ ஒரு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக சக்தி என்னை அவரிடம் சேர்த்தது என்று நினைக்கிறேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பகவானின் அனுமதி பெற்று ஆசி வாங்கிதான் செய்வோம். அதுபோல பகவானும் எங்கள் மீது அன்பு காட்டி எங்களை எல்லாம் அரவணைத்துக் கொண்டார். அதுபோல எங்கள்
குழந்தைகள் 4 பேரும் வயதாக இருந்தாலும் பகவானை இருக பிடித்து கொண்டு அவர்களும் இருக பிடித்து கொண்டார்கள். ஒரு சமயம் சன்னதரி வீட்டில் பகவானுடன் அமர்ந்திருக்கும் போது பகவான் சந்திரசேகரும் சசிரேகாவும் இந்த பிச்சைக்காரன் நிறைய அற்புதங்கள் செய்கிறான்னு சொல்கிறாங்க, நிறைய மிராக்களை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த பிச்சைக்காரனுக்கு எந்த மிராக்களும் செய்ய தெரியாது. ஒரு சிலர் செய்கிறாங்க, என்னால் அதை செய்ய முடியாது. இந்த பிச்சைக்காரன் மக்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக மட்டுமே அப்பா இந்த பிச்சைக்காரனை அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னார். எனது பையன் பார்த்திபனிடம் பகவான் கோடான கோடி வருடத்திற்கு ஒரு முறை கடவுளே மனித ரூபம் எடுத்து வந்து மக்களை அருள் பாவிக்க இந்த உலகில் அவதரிப்பது. அது இந்த பிச்சைக்காரன் இப்பிறவியில் பிச்சைக்காரனாக அவதரித்திருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல ஒரு தடவை எங்களிடம் நிறைய மகான்கள் அடையாளமே காண முடியாதபடி தன்னை மறைத்துக் கொண்டு மறைந்து வாழ்கிறார்கள். ஒரு சிலர் எல்லோரையும் அழித்துக் கொண்டே இருப்பார்கள், ஆசி வழங்குவார்கள். சிலர் சாக்கடையிலும் அழுக்கிலும் புரண்டு கொண்டு ஆசி வழங்குவார்கள். சிலர் வாயிலிருந்து எச்சிலை துப்பி ஆசி வழங்குவார்கள். சிலர் நிர்வாணமாக நடமாடிக்கொண்டு இருப்பார்கள். அப்படி சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரன் சதா எந்த நேரமும் சிகரெட் பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்று சிரித்து கொண்டே எங்களை பார்த்து சிரித்தார். நாங்கள் எல்லோரும் ரொம்ப கவனமாக கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்த போது கடைசியில் இவர் இந்த மாதிரி சொன்னோன்னே எங்களுக்கு பகவானை பற்றி தெரிந்து கொண்டோம். பகவானின் தனது அவதார ரகசியத்தை நோக்கத்தை அவரையே அறியாமல் வெளிப்பட்டு ஒரு சிலரிடம் மட்டும்தான் இப்படி பேசியிருக்கிறார். ஒரு முறை சன்னதரு வீட்டில் இருக்கும்போது பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து ஒவ்வொருத்தராக வந்து பகவானுக்கு மாலை அணிவித்தார்கள். ரோஜாப்பூ பழங்கள், ரோஜாப்பூ வந்து பொக்கிய மாதிரி நிறையா கொடுப்பாங்க, ஒன்றொன்னா வந்து கொடுப்பாங்க. அந்த ரோஜா இதில் வந்து இலை நிறையா இருக்கும், முள் நிறையா இருக்கும். அதை வந்து கொடுப்பாங்க. அவர் சாமிகிட்ட கொடுத்துருவாங்க. அவர் வாங்கி அதை அப்படியே வச்சுருவார். அப்புறம் எல்லாம் தரிசனம் வந்து முடிஞ்ச உடனே எல்லாரையும் அனுப்பிட்டார். பகவான் எங்களை மட்டும் இருக்க சொல்லியிருந்தார். சொன்னப்போ அவர் ஒவ்வொரு மாலையாக கழட்டும் போது மாலைகள் நிறையா போட்டதுனால மாலைகள்லாம் ஒன்றா சிக்கிக்கிடுச்சு. அவர் தாடியில் பூரா தாடி முடியில் பட்டுருச்சு. அவர் எடுத்து பார்க்குறாரு, ரொம்ப சிக்காயிடுச்சு. அவர் ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்தா எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் நாங்கள் எந்திரிச்சு போய் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அவர் பகவானுடைய அனுமதி இல்லாமல் அவர்கிட்ட போக முடியாது. அதனால நாங்கள் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் ஆனால் ஒன்றொன்னா எடுத்துட்டு சொல்கிறாரு, இந்த பீப்புள் வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் போட்டு போயிடுறாங்க, கனமான மாலைகளை போடுறாங்க, அவன் இவ்வளவு கஷ்டப்படுறாரே அப்படின்னு. அப்புறம் என்ன செஞ்சார், எடுத்துட்டு அந்த ரோஜா பூக்களையும் எடுத்து காட்டுறாரு. பாருங்க, இந்த மாதிரி முள்ளோடு இருக்கு, இப்படி வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதவும் வந்து நான் மக்களுக்காக தாங்கிக் கொள்ள வேண்டியதுன்னு சொன்னேன். அப்புறம் அதுக்கு பிறகு சொல்ல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நமக்காக பகவான் இப்படி கஷ்டப்படுறாருன்னு. உடனே அதுலேருந்து இவர் வந்து நாங்கள் பகவானை சந்திக்க போனால் கேட்டு வெளியே நிற்க போது சந்திரசேகர் அவர்கள் வந்து சொல்லுவார், மாலையை கொண்டு வர்றவங்களெல்லாம் தண்ணியெல்லாம் உதறி விட்டுருங்க, முக்களில் இருக்க அந்த முட்கள் எல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் அதே மாதிரி சரின்னு கேட்குறாங்க. அது மாதிரி எனது மகள் ஒரு தடவை எல்லாரும் பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து என் மகள் வினோதினிக்கு 10th முடிச்சு லீவுன்னு நினைக்கிறேன். அப்போ அவளும் வந்திருந்தா. வந்தப்போ சாமி வந்து சொன்னார், வினோதினி நீங்கள் வந்து
என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டார். அவர் 10th முடிச்சிருக்கேன்னா, நீங்கள் இனிமேல் மேற்கொண்டு படிக்க வேண்டாம், நம்ம அம்மாவுக்கு வீட்டில் இருந்து ஹெல்ப் பண்ணுவோம்னு சொன்னார். எங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பகவான் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், அம்மாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், சமையல் பழகுவோம், அம்மா சொல்லி கொடுப்பாங்க, நம்ம செய்வோம், அம்மாவுக்கு சசிரேகாவுக்கு ஹாலிடேஸ் விட்டுருவோம்னார். திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தார், சசிரேகாவுக்கு ஹாலிடேஸ் விட்டுருவோம்னு. அப்போ அப்படி சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் பயம் கொடுத்துருச்சு. எதுக்காக பகவானுக்கு ஹாலிடேஸ் விட்டுருன்னு சொல்கிறாரு, அப்போ நமக்கு ஏதோ செய்ய போகுதோ அப்படின்னு ஒரு மனசில் ஒரு வருத்தம் இருந்தது. உடனே அவட்ட சொன்னோடனே அவள் சரி சாமிஜி அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னோடனே தேங்க்யூ வினோதினி அப்படின்ட்டார். அப்புறம் சந்திரசேகரை கூப்பிட்டுட்டு சந்திரசேகர், வினோதினி இந்த பிச்சைக்காரனுக்கு நிறையா லெட்டர் எழுதுவாங்க, இங்கிலீஷ்லேயே எழுதுவாங்க, நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம வந்து மேற்கொண்டு அவங்கள படிக்க வைக்க வேண்டாம், சசிரேகாவுக்கு வீட்டிலேருந்தே ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே இவரும் ஒரு அரை மாதத்தோட சரி சுவாமிஜி அப்படின்ட்டார். அப்போ நாங்கள் நினைக்கிறோம் பகவான் வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இந்த மாதிரி சொல்ல மாட்டார், அப்போ இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்ட்டு நாங்கள் எல்லாம் சரின்றோம். நாங்கள் சரின்னு சொன்ன உடனே பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே சொன்னார், இந்த பிச்சைக்காரன் பேச்சை கேட்டதுனால ரொம்ப சந்தோஷம், இந்த பிச்சைக்காரன் உங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ணுறேன்னு தேங்க்யூ அப்படின்னு சொன்னார். உடனே அப்புறம் வினோட்டை வந்து நீங்கள் வந்து சமையல் செஞ்சது போக மீதி நேரங்களில் சும்மா இருக்கக்கூடாது, அப்போ நீங்கள் வந்து ராமாயணம் படிக்கணும் அப்படின்னு. சரி சுவாமிஜி அப்படின்னா, உங்கள் வீட்டில் ராமாயணம் புக்கு இருக்கா வினோதினின்னு கேட்டார். அவன் சொன்ன, எனக்கு தெரியல சுவாமிஜி, இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னே. பகவான் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் இருக்குது வினோதினி, அதனால் நீங்கள் போனோடனே அதை எடுத்து படிப்போம் அப்படின்னாரு. சொல்லிவிட்டு சொன்னார், 108 தடவை படிக்கணும் அப்படின்னாரு. சரி சுவாமிஜி அப்படின்னா. சொன்னோடனே எங்கள்கிட்ட சொல்கிறாரு, வினோதினி வந்து எந்த மாதிரி படிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் படிக்கணும், நீங்கள் வந்து சீக்கிரம் படி, இப்படி படிக்க அப்படி படிக்கலாம் எதுவும் சொல்லக்கூடாது, அவங்க எந்த மாதிரி படிக்கிறாங்களோ அந்த மாதிரி படிக்கட்டும், நீங்கள் யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டு. சரி பகவான் அப்படின்னு கேட்டோம். அப்புறம் வினோதினியில கேட்குறாரு, ஏன் வினோதினி இந்த பிச்சைக்காரனுக்கு தினம் ஒரு லெட்ரு எழுதுறீங்க, நீ லெட்ரு கவர் வந்து ரொம்ப தினம் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிடுவியான்னு கேட்டார். அவன் சொன்னால், ஆமாம் சுவாமிஜி வாங்கி வச்சுக்கிடுவேன் அப்படின்னார். சொன்னோடனே இந்த லெட்டரில் இந்த பிச்சைக்காரன் அந்த மாதிரி அற்புதம் பண்ணுறேன், இந்த மாதிரி அற்புதம் பண்ணுறேன்னு எழுதுறீங்க, இந்த பிச்சைக்காரன் எப்படியம்மா அதெல்லாம் செய்ய முடியும், இந்த பிச்சைக்காரன் இங்கே தானே இருக்கேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தானே இருப்பேன், இங்கே இருந்துட்டு நான் எப்படி அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு. இப்போ உடனே சொன்னேன், இல்லை சுவாமிஜி நீங்கள் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா. சொன்னோடனே அப்போ சொன்னார், நீங்கள் வந்து அப்பா வந்து இப்போ தானே சொன்னார் வினோதினி, பஸ்ஸில் வந்து பஸ் தொழிலில் ரொம்ப ப்ராப்ளங்கள்லாம் நிறையா வருது, பஸ்ஸு கண்ணாடியெல்லாம் உடைக்கிறாங்க, உடச்சி கல்லை விட்டு எறிஞ்சிட்டாங்க, உடச்சி எல்லாம் உடஞ்சி போச்சு, ரொம்ப செலவாயிடுச்சின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் இந்த பிச்சைக்காரன் இங்கே இருந்துட்டு நான் எதுவும் என்னால் தடுத்து நிறுத்த முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் சொல்கிறாரு, இந்திய பார்டரில் எல்லையில் வந்து அங்கே சண்டை சச்சரவுலாம் நடக்குது, அப்போ அந்த இதெல்லாம் நான் வந்து இந்த பிச்சைக்காரன் வந்து போய் தடுத்து நிறுத்த முடியுதா, அந்த பிச்சைக்காரனால் ஒன்றும் செய்ய முடியலையே. உடனே இவன் சொன்னால், இல்லை சுவாமிஜி நீங்கள் வந்து இங்கே இருந்தாலும் இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து மேற்கொண்டும் அந்த இதெல்லாம் கூடாமல் பார்த்துக்கிறதையும் செய்கிறீங்க சுவாமிஜி அப்படின்னா. சொன்னோடனே பகவான் வந்து அவருடைய ஆள்காட்டி விரல அப்படியே அவர் தலைக்கு மேலே உயரமாக அவர் தூக்கிக்கிட்டு, இந்த கிருஷ்ண பரமாத்மா மலையை தூக்கி நிப்பாட்டின மாதிரி வினோதினி இந்த பிச்சைக்காரை செய்கிறேன்னு கேட்டார். உடனே எங்களுக்கு அப்படி சொன்னோடனே சந்தோஷம் ஒரு பக்கம் பிரமிப்பு, என்னடா சாமி பற்றி சொல்கிறாரு. அந்த நேரம் அவர் அந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா
அப்படியே கிருஷ்ண பரமாத்மா நேரம் பார்த்த மாதிரி இருந்தது. உடனே இவன் சொன்னா அந்த கிருஷ்ணரே நீங்கள் தான் பகவான் அப்படின்னா. உடனே அவளை பார்த்து சிரட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தவர் அவளை பார்த்து ஒரு தெய்வீக சிரிப்பு சிரிச்சார். சிரிச்சு அவளை ஆசீர்வாதம் பண்ணார். உடனே அவள் என்ன செஞ்சா வந்து அவர் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணலாம். பண்ணோடனே அவளுக்கு ஒரு ஷால் எடுத்து கொடுத்து பகவான் கொடுத்து, வினோதினி இது எப்போ வேணுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்தாரு. பலபடி அவட்ட சொன்னார், இந்த பிச்சைக்காரன் பேச்சை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் வினோதினி, ரொம்ப தேங்க்யூ வினோதினி அப்படின்னாரு. அப்புறம் வினோதினிகிட்ட, ஏன் வினோதினி இந்த பிச்சைக்காரன் நிறைய மிராக்கிள் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, இந்த மிராக்கிளில் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னாரு. உடனே அவ சொன்னா, அப்பா நான் சுவாமிஜி அப்பாவும் நானும் நெல் வயல் காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வத்னாங்கிற ஊருக்கு நாங்கள் போனோம். அப்போ வந்து அந்த வயக்காட்டுக்குள்ள வரப்பு மேலே நடந்துகிட்டே போகும்போது அப்பா வந்து நெல் செடி அந்த பயிர்கள்லாம் பார்த்துட்டு இன்னும் ஒரு பார்த்துட்டு இன்னும் ஒரு மழை சின்ன மழை பெஞ்சால் இந்த செடிகள்லாம் விளைச்சிக்கிடும், நல்லா விளையும் அப்படின்னு அப்பா சொன்னார். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்படி சொல்லிக்கிட்டே நாம சொல்லிக்கிட்டே இப்படி நான் அந்த வரப்பு மேலே நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு என் கையில் வந்து ஏதோ சாரல், அது லேசம், அதாவது மழை பெஞ்ச மாதிரியும் தெரியல, சும்மா 2 பொட்டு அப்படி விழுந்தவுடனே நான் வந்து சொல்கிறேன், வானத்தை அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு, அப்பா மழை பெய்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்பா சொல்கிறாரு, ஆமாப்போ இப்போதான் நம்ம சொன்னோம், அதுக்குள்ளே மழை சாமி கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்பா அப்படிலாம் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் கையிலையும் பழைய அந்த மழை தூரல் பட்டிருக்கும் போல. உடனே ஆமாம் மழை தான் பெய்யுது, பகவான் கொடுத்துட்டாரு அப்படின்னாரு. உடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சுவாமிஜி. அப்பா கேட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த மழை பெஞ்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சுவாமிஜி. அந்த நெற்பயிருக்கு எவ்வளோ தேவையான மழை அப்பா கேட்டாரோ அந்த அளவுக்கு நீங்கள் மழையை கொடுத்தீங்க பகவான் சுவாமிஜி அப்படின்னு சொன்னோடனே சுவாமிஜி வந்து வழக்கம் போல் எல்லாம் அப்பா செய்கிறார் வினோதினி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எனது பெரிய மூத்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கொஞ்சம் இருந்துக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போ பகவான்கிட்ட ஒரு தடவை போயிருந்தப்ப அவளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இதை பற்றி கேட்கக்கூடாதுன்ட்டார். அவள் உடனே என்ன செஞ்சா, நான் வந்து பகவான்கிட்ட சொல்லிட்டாரு, அதனால் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க மாட்டேன், சாமி என்னைக்கு கொடுக்குறாரோ அன்னைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஒரு தடவை சாமிகிட்ட சந்திக்க தரிசனத்தை போகும்போது பகவான் என்ன செஞ்சார், எல்லாருக்கும் பூ கொடுத்தாரு, தாமரம் எல்லாருக்கும் அப்படி மோந்து பார்த்து கொடுத்தாரு. இவளுக்கு கொடுக்கத்துல மட்டும் வாசம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்தாரு. உடனே அவள் வந்து ரூமுக்கு அந்நேரமே கொஞ்சம் அப்படி சொன்னோடனே மோந்து பார்த்தா, எங்களுக்கெல்லாம் வந்து அந்த பூவில் வந்து தண்ணிக்குள்ளே இருந்ததுனால அந்த ஒரு ஸ்மெல்லு, இந்த அடிவாடைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அவள் பூவில் மட்டும் வாசம் வருதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவள் வந்து அந்த ரூமுக்கு வந்ததுக்கு பிறகு அதை எடுத்து முகந்து பார்த்துட்டே இருந்தாள். அதே மாதிரி அந்த மாதமே அவள் கன்சீவ் ஆகிட்டா. அவளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்கிறாங்க. பூஜா, பொண்ணுக்கு பூஜாவும் பையனுக்கு சோமசுந்தரன் பகவான் பேர் வச்சார். அப்புறம் எனது பையங்க 2 பேர் சரவணன் பார்த்திபன் இருக்காங்க. அவங்க வந்து 2 பேருக்கும் பகவான் வந்து சரவணனுக்கு வீடியோவும் பார்த்திபனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சாமி பெர்மிஷன் அவரை எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தாரு. எல்லாருக்குமே அதை சொன்னார். சொல்லிட்டு ஒரு தடவை பகவான் எல்லோரும் நாங்கள் எல்லா ஃபேமிலியோடு போயிருந்தப்ப என் பையன் சரவணனுக்கு ஒரு பத்தி டப்பா பாக்ஸ் தில்லுன்னு அதில் எழுதியிருந்தது. அந்த பத்தியை வந்து பகவான் வந்து சரவணனை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு
இந்த பிச்சைக்காரனுடைய தில்லை சரவணனுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு கொடுத்தாரு. எங்களுக்கு அப்போல்லாம் தில்லுன்னா என்ன அர்த்தம்னு தெரியாது. உடனே திரும்பவும் சொன்னார், இந்த பிச்சைக்காரனுடைய தில்லை சரவணனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. உடனே தேவி பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, பகவான் எங்களுக்கும் உங்கள் தில்லை கொடுங்க பகவான் அப்படின்னாங்க. உடனே அவர் சொன்னார், இந்த பிச்சைக்காரனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தில்லு தான், அதையும் நான் சரவணன்ட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. உடனே பகவான் தேவமா சொன்னாங்க, இல்லை பகவான் எங்களுக்கும் கொடுங்க பகவான் அப்படின்னாங்க. இல்லை நான் சரவணனுக்கு தில்லு இந்த பிச்சைக்காரனுடைய தில்லை கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு சொன்னோடனே தேவமா சொன்னாங்க, எங்கள் எல்லாருடைய தில்லையும் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் பகவான் அப்படின்னாங்க. உடனே பகவான் சிரிச்சுக்கிட்டாரு. அப்புறம் சரவணன்கிட்ட, சரவணன் இந்த பிச்சைக்காரனை பார்க்குறதுக்கு இங்கே வரணும்னு அது தேவையில்லை, நம்ம வந்து வீட்டிலேயே கூட இருந்து படத்துக்கு நாள் இருந்து ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னார். அதனால் அவன் வந்து ரொம்ப பகவான்கிட்ட ரொம்ப வரமாட்டேன், வீட்டில் இருந்தே பகவான் நினச்சிக்கிடுவேன். அந்த ஃபங்க்ஷன் நேரம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு தில்னா ஹார்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ பகவானுடைய ஹார்ட்டை சரவணன் கொடுத்தேன்னு சொன்னது ரொம்ப எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கும். அதுபோல் பார்த்திபன் வந்து அடிக்கடி பகவான்கிட்ட வந்து 15 நாளைக்கு ஒருக்க வர சொல்லி போய்கிட்டு இருப்பேன். அதுக்கு முந்தையெல்லாம் பகவானை அடிக்கடி பார்க்க வருவேன். ஆசிரமம் வந்தது பிறகுதே 15 நாளைக்கு ஒருக்க அவனை வர சொன்னார். வந்தால் நெயில் கட் பண்ணுவேன், இந்த மாதிரி இருக்கும். அவனுக்கு வந்து நாங்கள் ஒரு தடவை சன்னதி சிவகாசி நாடார் லாட்ஜில் இருக்கும்போது சன்னதி வீட்டிலேருந்து பகவானை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவனை கூட்டிகிட்டு வந்து காரெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னார். அவன் கார் கூட்டிகிட்டு போய் சுதாமா வீடு, துவாரக ரெட்டி வீடு உங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அதனால் அவன் கார் ஓட்டுனதுனால அவனுக்கு வந்து பகவானுக்கு டிரைவராக போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. என்னென்னா சுதாமாலேருந்து பகவான் வந்து ஆசிரமத்துக்கு வர்றதுக்கு காரில் டிரைவராக போகணுன்னு அவனுக்கு ஒரு ஆசை. அதை பகவான்கிட்ட நிறையா தடவை லெட்டர் எழுதுவேன். எழுதி சொல்ல என்கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ பகவான் வந்து ஒரு நாள் சொன்ன பகவான் கூப்பிட்டு, இந்த மாதிரி அப்பாவுக்கு பெரியப்பாக்கெல்லாம் அங்கே நிறைய வேலை இருக்குது, நம்ம வந்து அந்த வேலையில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது அவளுக்கு ரொம்ப மனசு வருத்தோடனே தேவகிமா சொன்னாங்க, பார்த்திபன் நீ வந்து கவலைப்படாத, பகவான் வந்து எதையும் கரெக்டாக இது உனக்கு நேரம் வரும்போது அதற்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக உன்னை கூப்பிடுவார். அதனால் நீ வந்து எதுவும் கவலைப்படாத, அவர் இதை மறக்கவே மாட்டார், உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு உரிய ஒரு காலம் வரும்போது உன்னை கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டாங்க. அதுபோல் பகவான் வந்து இப்போ உடம்பு சரியில்லாமல் சென்னையில் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது பகவான் பார்த்திபனை வரவழைச்சு அவனை வந்து தன் கூடவே இருக்க வச்சு அவனுக்கு சேவை செய்யும் ஒரு பெரிய தொண்டை, பகவானுக்கு சேவை செய்யும் ஒரு பெரிய தொண்டை அவனுக்கு கொடுத்து அவனுடைய ஆசையை நிறைவேற்றினார். அது அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஜஸ்டிஸ் யார் சொல்லியிருக்காரு, பகவான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பார்த்திபன் வந்து யுகம் யுகமாக இந்த பிச்சைக்காரனை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பகவான் ஜஸ்டிஸ் யாருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. எங்கள்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி சாமி சொல்கிறாங்க, பார்த்திபனை வந்து ரொம்ப பெருமையாக சாமி சொல்கிறாரு, அவர் யுக யுகமாக அவரை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள்லாம் ரொம்ப பெரிய பாக்கியசாலிகள் அப்படின்னு ஜஸ்டிஸியாக சொன்னாங்க. எங்களுக்கும் இது வந்து ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. இதுக்கு நாங்கள் பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும். அது மாதிரி காணிமடம் மந்திராலயத்தில் வந்து பகவான் ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டினார். அதை கண்டிப்பாக நான் சொல்லித்தே ஆகணும். காணிமடம் மந்திராலயத்தில் வந்து பகவான்
ஜெயந்தி விழாவை வந்து திரு பொன்காமராஜ் அவர்கள் 3 நாட்கள் தொடர்ந்து 72 மணி நேரம் வந்து நாமமாக சொல்கிற வழக்கம் அங்கே இருக்குது. நாமம் சொல்லி பிறந்த நாளை கொண்டாடுவார். அந்த ஜெயந்தி விழாவில் நாங்களும் கலந்துக்குவோம். பகவான் இருக்கிறதுலே அங்கே போய் நாங்கள் கலந்துக்குவோம். அப்படி போகும்போது பகவான்கிட்ட வந்து கல்கண்டு நிறையா வாங்கிட்டு போய் ஆசீர்வாதி அந்த கல்கண்டை வந்து அவர் கை தொட்டு நல்லா கதை கொடுத்து அந்த கல்கண்டை எங்கிட்ட கொடுத்து விடுவார். நாங்கள் அங்கே வந்து அகண்ட நாமத்தில் கலந்து விட்டவங்களுக்கு அந்த கல்கண்டை கொடுப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தடவை வருஷம் சரியாக எனக்கு நினைவில்லை. அந்த ஜெயந்தி விழாவுக்கு போயிருந்தப்ப இந்துமதி ராஜேஸ்வரி அம்மாவுடைய அக்கா மகள் இந்துமதியாக வந்திருந்தப்ப அவள் வந்து அவருடைய கணவருக்கு வந்து கணவர் ரத்தினவேலுக்கு வந்து உடம்பு லங்ஸில் வந்து ப்ராப்ளம் வந்து அதை வந்து பகவான் ரொம்ப ரத்த வந்தியெல்லாம் எடுத்துருந்தாரு. அதெல்லாம் பகவான் வந்து பூர்ண குணமாக்கிட்டார். அவள் அதனால் என்ன செஞ்சிடா, அவள் வந்து மந்திராலயத்தில் வந்து அவருக்கு எடைக்கு எடை துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் எடைக்கு மேலே சீனி 5 கிலோ கூடுதலாகவே 5 கிலோ கூடுதலாக சொல்லி மதுரையிலேருந்து காணிமடத்துக்கு வர்ற பலசரக்கு சாமானோட அந்த சீனியும் கொண்டு வர சொல்லிட்டார். நாங்கள் ஜெயந்தி விழாக்கு எல்லோரும் போயிட்டோம். போய் அங்கே அகண்ட நாமம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அகண்ட நாமம் 3வது நாள் இரவு ஒரு 10 மணி 10:30 மணிக்கு மேலே இருக்கும். அந்த துலாபாரம் செய்ய போகிற தராசு வந்து இறங்குச்சு. இறங்கினோடனே அதுக்கெல்லாம் அதை ரெடி பண்ணாங்க. பூஜையெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணினாங்க. திடீர்னு பொன்காமராஜ் என்னாச்சு வந்து இந்துமதி இப்போயே துலாபாரம் வச்சுருவோம், மாப்பிள்ளையை வரைச்சிட்டு அப்படின்னாரு. அவன் உடனே என்கிட்ட வந்து சொல்கிறான், என்ன சித்தி இந்நேரம் வந்து ஒரு ராத்திரி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ போய் துலாபாரம் நடத்துன்னு சொல்கிறாரு அப்படின்னே. நாங்கள் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாங்க. இதை வந்து நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது, அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது, வா நம்ம போய் மாப்பிள்ளை கூப்பிடணும். போனால் அங்கே தெராசில் அவர் உட்காந்துருக்காரு. தெராசில் உட்காந்துட்டாரு. கல்கண்டை வந்து சமயக்கட்டில் வந்து எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு சீனியை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. சீனி மூடையை கொண்டாந்து வந்து அந்த தராசு தட்டில் இன்னொரு தட்டில் வைக்கிறாங்க. வச்சோடனே தட்டு கொஞ்சம் இறங்குச்சு, ஆனால் அப்படி நின்றுச்சு. நின்னோடனே இவர் பதறி போய் எல்லாருமே பதறிட்டோம். இவர் பதறி சந்திரசேகர் அவர்கள் வந்து பதறி போய் அவன் இந்துமதிட்ட, என்ன இந்துமதி சீனி எவ்வளோ கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறா, சித்தப்பா நான் வந்து இவர் எடைக்கு 5 கிலோ மேலே 5 கிலோ கூடுதலாகத்தான் சொல்லியிருந்தேன் சித்தப்பா அப்படிங்கிறான். சொன்னோடனே அப்புறம் ஏன் குறையா இருக்குது அப்படின்னா, ஒருவேளை சமயக்காரங்க எடுத்துருப்பாங்களோ இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறாள். உடனே எல்லாரும் உறக்க நாம சொல்கிறோம். நாம சொல்ல எப்படியாவது அந்த தராசு தட்டு இறங்கிரும் அப்படிங்கிறதுல சொல்கிறோம். ஆனால் தராசு தட்டு இறங்கலன்னொடனே எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வந்துருச்சு. அவன் அழ ஆரம்பிச்சிட்டா. அவன் மாப்பிள்ளை வந்து அப்படியே ஒரு பயத்தில் உட்காந்துருக்காரு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல், எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ யாரும் சொல்கிறாங்க, சமயக்கட்டில் வெள்ளம் இருக்குது அப்படின்னு. அப்போ ஓடி போய் எடுக்கணுன்னே அதுக்குள்ளே இந்த 10 நாட்கள் பறந்து ஓடிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி போய் எல்லாம் அங்கே இருக்க கல்கண்டு கருப்பட்டி வெள்ளம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. தட்டு இறங்கலை. உடனே என்ன செய்யறதில்லை. அப்போ இது நாங்கள் ஜெயந்தி விழாக்காக கொண்டு போயிருந்தேன் சாக்லேட் 2 பாக்கெட் இருந்தது. அதை எடுத்துகிட்டு வர சொல்லி அதை எடுத்து கொண்டாந்து வச்சாச்சு. அப்புறமும் தட்டு இறங்கலன்னு இவன் ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டா. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியலையே, சாமி இப்படி பண்ணி செய்கிறாரு அப்படின்னு அழ ஆரம்பிச்சுட்டான். உடனே எனக்கு அப்போ திடீர்னு ஒரு ஞாபகம் வந்து, பகவான் இது ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த அந்த கல்கண்டு இருக்குது, நம்ம அதை போய் எடுக்கலாமான்னு சந்திரசேகர்கிட்ட போய் கேட்டேன். அவன் சொன்னா எடுக்கலாமே, கொண்டு வரலாமே, வைக்கலாம் அப்படின்ட்டாரு. ஏன்னா அது கைப்பட்டு இருக்கிறதுனால நான் அப்படின்னு நினச்சேன். போய் எடுத்து வைக்கலான்னு வேகமாக எடுத்து போய் பார்க்குறேன். அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 100 கிராம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவு இருக்குது. இருக்குன்னொடனே
என்ன இது இவ்வளோ கம்மியாக இருக்குது, இது எப்படி வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு, சரி பகவான் இருக்காரு, அவர் பார்த்துக்குவார், இது பகவான் கைப்பற்றது தானே அப்படின்ட்டு போய், பகவானே நான் வந்து இந்துமதியை பார்த்தா ரொம்ப பிரதாபமாக இருக்குது, நீங்கள் தான் இந்த இதை யோசிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கல்கண்டு எடுத்து அந்த தட்டில் வைக்க போகிறேன். வைக்க போகும்போது என் கையை வந்து ஒரு காந்தம் இழுக்கிற மாதிரி ஒரு பீலிச்சு கையில் இருந்தது. அப்படி நினச்சிட்டு இன்னும் அப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்ததுலேயே வைக்கிறேன். வச்சோடனே அந்த தரஸ் தட்டை அப்படியே படாது கீழே இறங்கிடுச்சு. இறங்கினோடனே எல்லாரும் கைதட்டி அப்படியே ஒரு ஆரவாரம் செஞ்சு நாமத்தை நல்லா இன்னும் உற்சாகமாக சொல்ல, அவர் இந்துமதி மாப்பிள்ள அப்படியே சிரிக்கிறாரு. அந்த முகத்தில் அதுக்கு முந்தி இருந்த முகத்தை விட அப்படி பிரகாசமாக சிரிச்சு ஜம்முன்னு தரசில் உட்காந்துருக்காரு. இவன் என்ன செய்யறா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் அந்த பஜனை நாம சொன்னவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆவி கட்டிக்கிட்டாங்க. இவன் இந்துமதி என்ன ஆவி கட்டிக்கிட்டான். ஆவி கட்டிட்டு பாருங்க சித்தி, சாமி இவ்வளோ ஒரு மிராக்கிள் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் எல்லாருமே சொல்லி அந்த நேரம் பேசணும். பேசிட்டு பகவானுடைய அந்த அற்புதத்தை எண்ணி எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். அந்த துலாபாரமும் நன்றாக எளிதாக மனதுக்கு நிறைவாக நடத்தி கொடுத்தார் பகவான். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு திருவண்ணாமலைக்கு பகவானை பார்க்க வந்தோம். ஒரு 2-3 நாள் கழித்து பகவானை பார்க்க வந்தோம். இதில் வந்து எப்படின்னா, இப்போ ராத்திரி வந்து சீனியை வந்து இப்போ 10 மணிக்கு மேலே பண்ணதுனால கடையில் போய் வாங்க முடியல. அந்த சீனியை வந்து கடையில் போய் வாங்க முடியல. இப்போ கடையில் போய் நமக்கு சீக்கிரமே வச்சுருந்தாங்கன்னா ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு வச்சுருந்தா பக்கத்து கடையில் போய் சீனியாவது வாங்கிட்டு வந்துருக்கலாம். இது இரவு 10 மணிக்கு துலாபாரம் பண்ணால் 11 மணி கூட ஆயிடுச்சு. 11 மணிக்கு மேலே போய் எந்த கடையும் திறந்துருக்காது, உங்கள் சீனியும் வாங்க போக முடியல. அப்போ இது ஒரு பகவான் நடத்துகிற மிராக்கிள் நினச்சிட்டு பிறகு எல்லாம் இருந்தோம். அப்புறம் பகவான்கிட்ட போனோம். பகவான்கிட்ட போய் 2-3 நாள் கழித்து போனோடனே பகவான்கிட்ட எப்பயுமே இந்த மாதிரி போனோம்னா அங்கே என்ன நடந்தது எல்லாம் சொல்லுவோம். அப்போ சொல்லும்போது பகவான்கிட்ட நான் சொன்னேன், பகவான் நீங்கள் ஒரு பெரிய அற்புதம் அங்கே பண்ணிங்க பகவான் அப்படின்னு. அவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி என்னம்மா அற்புதம் அப்படின்னு. நான் உடனே இந்த மிராக்கிளில் சொன்னேன், இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னோடனே எல்லாத்தையும் தெரியாத மாதிரியே ஒன்று கேட்டுகிட்டே இருந்தார். நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சொல்லிக்கிட்டே வந்தேன். சொல்லி பார்த்தா திடீர்னு பகவான் சொல்கிறாரு, நான் எல்லாம் சொல்லி முடித்த உடனே என்ன சொல்கிறாரு, அந்த கல்கண்டை சமயக்காரங்க எடுத்ததும் ஒரு மிராக்கிள் தாங்க அப்படிங்க. அப்படியே எங்கெல்லாம் ஒரு அப்போ ஒரு என்ன சொல்கிறது, எங்களுக்கு ஒரு பிரமிப்பா போச்சு. அப்போ பகவான் தான் இந்த லீலையே நடத்தியிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் 2-3 நாள் தரிசனில் பூரா பகவான் வந்து இதை பற்றியே சசிரேகா நம்ம அந்த மிராக்கிளை பற்றி பேசி சொல்லுவோம் அப்படிம்பாரு. சரின்னு சொல்லி நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சுவேன். அப்புறம் அதை வாசலில் இருக்கவங்களும் கேட்பாங்க, உள்ளே இருக்கவங்களும் கேட்டுக்கிட்டாங்க. 3ஆவது நாள் வந்து ரைட்டர் இந்துமதி வந்தாங்க. வந்தப்போ இந்த இந்துமதியும் வந்திருந்தா. உடனே பகவான் சொன்னார், இன்றைக்கி 2 இந்துமதியும் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னாரு. சொல்லிவிட்டு உடனே ரைட்டர் இந்துமதி முன்னால் பகவான் சொல்கிறாரு, இந்த அவங்க கொஞ்சம் அவங்க பேச வேண்டிய விஷயங்கள்லாம் பேசினாங்க. பேசி முடிச்சதுக்கு பிறகு பகவான் என்கிட்ட சொன்னார், சசிரேகா நம்ம அந்த காணிமடம் மந்திராலயத்தில் நடந்த அந்த மிராக்கிளை சொல்லுவோம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல ஆரம்பித்தேன். சொல்லி ஆரம்பித்து முடிச்சோடனே பகவான் சொன்னார், இந்த மிராக்கிளை கண்டிப்பாக காணிமடம் மந்திராலயத்தில் நடந்த இந்த மிராக்கிளை உங்கள் பத்திரிக்கையில் கண்டிப்பாக எழுதணும் அப்படின்னாரு. பகவானின் அந்த அற்புத ஆனந்தமயமான திருவிளையாடல் லீலையை பக்தர்கள் எல்லோரும் அறியும் வண்ணம் அவர் வந்து பத்திரிக்கையில் எழுத சொன்னது மிகவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களும் சரி யோகிஜி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பகவான் செய்த இந்த அற்புத லீலையை நமது பகவானின் 100ஆண்டு விழாவில் புத்தக வெளியீட்டின் போது குருஜி அவர்கள் குருவின் மகிமையை பற்றி சொல்லும்போது, குருவின் ஸ்பரிச தீட்சைக்கு நம் பகவானின் இந்த
ஸ்பர்சம் பட்ட இந்த சிறிதளவே கல்கண்டின் அற்புதத்தை மிக அழகாக எடுத்து கூறினார். இதுவும் பகவானின் செயல்தான், பகவானின் விருப்பம் என்றே உணர்ந்தேன். அப்புறம் பகவானுடைய இன்னொரு திருவிளையாடலை பற்றி சொன்னேன். பகவானுக்கு வந்து பையன் பார்த்திபன் வந்து எப்பவும் ஒரு செல் வந்து தானே வீட்டில் தயார் பண்ணி அதை வந்து பகவானுக்கு கொடுப்பேன். நான் அதை பார்த்துட்டேன், செஞ்சுட்டு பகவான்கிட்ட கொடுத்துட்டேமா அப்படின்னு சொல்லி வருவேன். ஆனால் இந்த தடவை ஒரு தடவை செஞ்சு கொள்ளும்போது நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு போயிருந்தோம். அப்போ போகும்போதே காரில் சொல்கிறேன், இந்த தடவை இந்த செல்லை வந்து நீங்கள் தான் பகவானுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படிங்க. நான் சொன்னேன், நான்லாம் கொடுக்க மாட்டேன்ப்பா, நீ தான் செய்கிற, நீ தான் கொடுக்கணும், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, பெரிய ஆள் நீங்கள், அதனால் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டேன். சரி சொல்லி என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி பேசிகிட்டே போயிட்டோம். போய் அங்கே ராத்திரி போய் லாட்ஜில் தங்கிட்டோம். தங்கத்தில் இவன் என்ன சொல்கிறேன், நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் கொடுத்து இந்த பகவானுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கட்டில் இருந்து காலையில் தரிசனில் நீங்கள் தான் கொடுத்துடணும் அப்படின்ட்டு அவன் படுத்துட்டேன். எனக்கு என்னடா இவன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த செல்லை எடுக்கிறேன் வைக்கிறேன் என்னடா இந்த செல்லை வெறும் செல்லை எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஒரு நினச்சேன். அப்போ இந்த செல்லை என்ன வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி அப்போ பூக்களாவது பழங்களாவது ஏதாவது வச்சு கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் மனசு வந்து அது ஏற்றுக்கல. சரி அப்போ இதில் அந்த எனக்கு மனசில் வந்து இது என்ன வெறும் சிரட்டையாக கொடுக்கக்கூடாது, அதில் ஏதாவது வச்சு கொடுக்கணும் அப்படின்னு மனசு. அப்போ இது ராத்திரி நேரமாகவும் ஆச்சு. நாங்கள் போய் சேர்ந்ததே 8 மணிக்கு மேலே போய் சேர்ந்தோம். அப்போ அங்கே என்ன வாங்கவும் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு, சரி நெல்லிக்காய் நெல்லி வத்தல் சாமி சாப்பிடுவாங்க, அதை வாங்கி அதுக்குள்ளே வச்சு கொடுப்போமா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி நம்ம காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கு எழுந்திரிச்சு போவோம், அந்நேரம் அதெல்லாம் வாங்க முடியாது. அப்போ என்ன வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சரி பணம் ஏதாவது வச்சு அதில் போடலாமா, வச்சு கொடுக்கலாமா. ஆனால் இது அதை விட மோசமாக இருக்குது. எப்படி இதெல்லாம் வந்து ஒரு புனிதமான ஒரு செல்லு கொடுக்க போகிறோம் நம்ம பகவானுக்கு. நம்ம பகவான் வந்து பணத்துக்கு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அவருக்கு போய் இந்த பணத்தில் இதுக்குள்ள வச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு மனசு இருக்குது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ சரி அப்போ நிறைய நாமம் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் ஏனோ தெரியல, அந்த மனசு சரி சொல்ல மாட்டேங்குது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இப்படியே தூக்கம் வரல, பிறகு படுத்துக்கிட்டு இருக்கேன். அவனை பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு ஒரு இதில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதில் எந்திரிச்சு உட்கார்றேன். உட்காரத்தில் வந்து பகவான்கிட்ட சொன்னேன், பகவான் இந்த செல்லில் இந்த என்னுடைய பக்தியையும் அன்பையும் நிரப்பி உங்களுக்கு கொடுக்குறேன் பகவான் அப்படின்னு சொல்லி நினச்சேன். என்னுடைய பக்தியும் அன்பையும் குழி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த நினச்ச நிமிஷத்திலேயே என் மனசில் வந்து அமைதி ஆனந்தம் தெளிவு ஏற்பட்டுச்சு. அது வரைக்கும் குழம்பிக் கொண்டு அந்த இருந்த மனசானது அமைதியாகி ஆனந்தமாகி தெளிவு ஏற்பட்டுச்சு. குழப்பம் முற்றிலும் நீங்கிது. உடனே எனக்கு சரி மனசில் ஒரு நிம்மதி வந்துச்சு. உடனே அந்த செல்லை எடுத்து டேபிளில் கொண்டே வச்சுட்டு நான் நிம்மதியாக தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் வழக்கம் போல் பகவானை தரிசிக்கிறது. காலையில் எழுந்திரிச்சு போயிட்டோம், பகவானை தரிசித்தோம். பகவான் வந்து கட்டுக்கைகளை கூப்பிட்டுட்டு போனார். கட்டில் வச்சு எல்லாம் வழக்கம் போல் எல்லாம் நடக்கிறதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. பகவான்கிட்ட எல்லோரும் அந்த செம்பருத்தி பூலாம் கொடுப்பாரு, அதெல்லாம் வாங்கி எல்லாம் வச்சுக்கிட்டோம். அப்போ எல்லாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு என் புத்தி பலபடியும் ஒரு இதாகிடுச்சு. இப்போ பகவான் முன்னால் தானே உட்காந்துருக்கோம் எல்லாரும்.
அப்போ இந்த இந்த நேரம் அவன்கிட்ட அந்த செல்லை கொடுத்து பகவான்கிட்ட கொடுக்க சொன்னால் அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்ல அப்படின்னு ஒரு மனசில் ஒரு இது வந்துருச்சு. வந்தவுடனே என்ன செஞ்சேன், அவன்கிட்ட வந்து எதிர் வயசில் ஜென்ஸ்லாம் இருப்பாங்க, லேடிஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இங்கேருந்து அவன்கிட்ட காட்டுறேன், இந்த மாதிரி நீ கொண்டே கொடுன்னு கையில் அப்படி காட்டுறேன். அவன் என்ன அது காமிக்காத மாதிரி திரும்பிக்கிட்டேன். என்னடா அப்படி இருக்கியா அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் அப்புறம் இப்படி பகவானை பார்த்தா அங்கே தேவமா எல்லாம் அவங்கெல்லாம் அந்த ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பழையபடி என்ன செஞ்சேன், கொஞ்சம் மெதுவாக அந்த பையில் அந்த செல்லை அந்த சட்டை எடுத்து மெதுவாக அப்படி தூக்கி அந்த லேசாக அப்படி எடுத்து இப்போ சொன்னேன் போய் சாமிகிட்ட கொடு அப்படின்னேன். அவன் உடனே அவன் கைகிட்ட அப்படியே மாட்டேன்னு சொல்லிட்டேன். மாட்டேன் நீங்கள் கொண்டே கொடுங்க அப்படின்னு. சரி என்னடா அப்படின்னு பார்த்தா சாமி வந்து பகவான் பார்க்குற மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் பேசாமல் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்துட்டேன். அப்புறம் திரும்பவும் என்ன செஞ்சேன் செல்லை மேலே எடுத்துட்டேன். இவன் இப்படி தாங்க சொல்லுவேன் அப்படின்ட்டு மேலே எடுத்துட்டு மெதுவாக அவன்கிட்ட கையில் வச்சுருக்கேன். அவன் இப்போ பேசுகிறேன், நீங்கள் போய் எந்திரிச்சு கொடுங்கன்னு கையில் காட்டுறேன். பகவான் அங்கேருந்து கேட்டார், என்ன சசிரேகான்னு கேட்டார். பார்த்திபன் என்ன சொல்கிறார் அப்படின்னார். உடனே நான் வந்து செல்லை எடுத்துகிட்டு எந்திரிச்சு போய் பகவான்கிட்ட, பகவான் பார்த்திபன் செஞ்ச செல்லு பகவான் வீட்டிலே அவனே தயார் பண்ணேன், உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்க சொன்னேன் பகவான் இருந்தாங்கன்னு கொடுத்தேன். சரி சொல்லி அவர் வாங்கிக்கிட்டு வாங்கினாரு. நான் உடனே அவரை சாமியை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பண்ணேன். அப்போ வந்து சாமி வந்து தேவமாட்ட சொல்கிறாரு, இந்த செல் செய்கிறது ரொம்ப கஷ்டம் இது அது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப கவனமாக பண்ணணும். அந்த பிச்சைக்காரனுக்கு வந்து பார்த்திபன் ரொம்ப சிரமப்பட்டு இந்த செல் தயார் பண்ணியிருக்காரு. சசிரேகா வந்து இந்த செல்லை இந்த பிச்சைக்காரனுக்கு எம்டியாக கொடுத்துட்டாங்கன்னொடனே நான் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் போதும் சொல்கிறது பிறகு எழுந்திருப்பேன். அது உள்ள நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இது என் காதில் கேட்குது. எனக்கு உடனே அப்படி சப்த நாட்டிலாம் அப்படி ஒழுங்குற மாதிரி போயிடுச்சு. என்ன செய்யறதுன்னே எனக்கு புரியலை. உடனே சாமி வந்து சரி போதும் அப்படின்னாரு. போதும்னே நான் எந்திரிச்சு பகவானை பார்க்குறேன். அவர் சிரிக்கிறார். அப்புறம் உடனே தேவமாட்ட பழகியும் சொல்கிறாரு, தேவகி இந்த பிச்சைக்காரனுக்கு சசிரேகா இந்த செல்லை எம்டியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னாரு. என்ன அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் பேச ஓடலை. என்ன செய்யணும் அப்படின்னு முடிக்கிறத பார்த்தோன்னே சிரிக்கிறாரு. சிரிச்சோடனே சசிரேகா எம்டி தானே அப்படின்னாரு. நான் அதுக்கும் ஒன்றும் பதில் சொல்லலை. அப்புறம் பழையபடியும் ஒருக்க தேவகி இந்த பிச்சைக்காரனுக்கு வந்து இந்த செல்லை சசிரேகா எம்டியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னாரு. உடனே நான் வந்து என்ன நினைக்கிறேன் மனசில், பகவான் இது வந்து நான் என்னுடைய பக்தியும் அன்பையும் இதில் புல் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நான் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்கிறேன். உலகத்தில் எந்த மூலையிலேருந்து நினைச்சாலும் நீங்கள் உதவிக்கு ஓடி வருவேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ இந்த நாடார் லாட்ஜில் நினச்சது, இவ்வளோ பக்கத்துலேருந்து நினச்சது ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நினச்சேன். நினச்சி அதை முடிக்கிற நேரத்தில் பழையபடி ஒருக்க சொல்கிறார், சசிரேகா எம்டியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு. உடனே நான் அப்படி உள்ள மனசுக்குள்ளே கதறேன், பகவான் இது என்னுடைய பக்தியும் அன்பையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் பகவான் அப்படின்னு உள்ள கதறி அழுத உடனே. ஆனால் வெளியே சொல்லலை, வெளியே வாய் திறந்து பகவான்கிட்ட சொல்லலை. ஏன்னா எல்லாரும் அந்த இடத்துல இருக்கிற நேரம் அதை வந்து எனக்கு சொல்ல முடியலை. அதனால நான் சொல்லலை. இப்படி சொன்னோடனே உடனே பகவான் வந்து நான் அப்படி
மனசுக்குள்ளே அப்படியே கதறத பார்த்தோன்னே பகவான் நான் சிரிச்சுக்கிட்டு இருந்த பகவான் முகம் அப்படியே மாறிடுச்சு. மாறி அவர் உடம்புல அப்படியே ஒரு தெய்வீக சக்தி வந்துடுச்சு. வந்து என்ன செய்றாரு, அவர் சமணம் போட்டிருக்க கால் தொட ரெண்டும் அப்படியே எலும்பி எலும்பி அப்படியே உட்காருது. அவர் ரெண்டு கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருந்த ரெண்டு கையும் அப்படியே அசையுது. அப்புறம் அவருடைய உடம்பு முழுசும் அப்படியே ஒரு வைப்ரேஷன் ஆகி அவரை முன்னாலேயும் தள்ளுது, பின்னாலேயும் தள்ளுது. அவர் மேலே பார்க்குறாரு, கீழே பார்க்குறாரு, சைடில் பார்க்குறாரு. அவரை உடம்ப அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அப்படியே அவரை வந்து நான் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்து அவருடைய இயல்பான நிலைக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் அந்த கட்டில் எல்லாம் ஒரு அமைதியாக அவரை பார்த்துக்கிட்டே இருந்தோம் எல்லாருமே. நான் அவர் பக்கத்தில் அப்படி மண்டி போட்டுக்கிட்டு அவரை வணங்கிட்டே இருந்தேன். அவர் முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இயல்பான நிலைக்கு வந்தார். வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய கண்கள் பேசி அவருடைய கண்களால் என்கிட்ட வந்து சரி போதும் அப்படிங்கிற மாதிரி தலையசைச்சு கண்ணால் ஒரு பேசினார். நான் அதை புரிஞ்சுக்கிட்டு பழையபடி அவர் காலில் நமஸ்காரம் பண்ணேன். பண்ணோடனே ஒரு 5-6 அடி நல்லா பிளமா சத்துன்னு அடித்தார். அடித்த உடனே அப்படியே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அடித்து எழுந்துக்கிறேன். சரி போதும் அப்படின்னாரு. சரி நான் எந்திரிக்கும் போது என் உடம்பு மட்டும் எந்திரிச்ச மாதிரி ஒரு ஃபீல். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் உடம்பு மட்டும் அந்நேரம் எந்திரிக்கிற மாதிரி இருந்தது. பகவான் இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு சமயம் போய் உட்காருவோம் அப்படின்னாரு. சரி நான் வந்து என் இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். அப்புறம் பகவான் முகமும் ஒரு மாதிரி இருந்தார். அப்புறம் அதுக்கு மேலே அப்படியே அந்த தரிசனம் முடிச்சுட்டு எல்லாம் ஒரு அமைதியாக வேறு யாரும் ஒருத்தருக்கு பேசிக்கல. எல்லாரும் இந்த நிகழ்வை பார்த்தோன்னே எல்லாரும் மனசையும் ஒரு மாதிரி இருந்தது. எல்லாரும் அப்படியே அமைதியாக வெளியே பகவான் தரிசனம் முடித்து அனுப்பிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே எங்கள் அக்கா மகன் வந்து மகாலிங்கம், என்ன சசிக்கா நீங்கள் என்ன நினச்சிங்க, என்ன பேசுனீங்க நினச்சிங்க, பகவான் சாமி வந்து இந்த ஆட்டம் ஆடுறாரு, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தோம்னா கூரையை பிச்சுட்டு மேலே போயிருப்பார் போலையே, ஓடியே போயிருப்பார் போலையே அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கள் அக்கா சொல்கிறாங்க, ஏண்டி நீ புத்தகத்தை பகவான் கேட்குறாரு, நீ மாமாட்ட வாங்கி அந்த மாமா ரெடியாக ரூபாய் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருந்தாரு, நீ கேட்டேன்னா கொடுப்போன்னு, நீ ஒன்றுமே கேட்கல, இந்த ரூபாயை வாங்கி போட்டிருக்கலாம்ல மாமாட்ட வாங்கி அப்படின்னு. நல்ல வேளை அவர் வந்து கொண்டாந்து கொடுக்கல. ஏன்னா பார்த்திபன் வந்து சொல்கிறேன், ஏம்மா இப்போ சொல்கிறாரு, அவனுக்கு கோமே வந்துடுச்சு. இப்படி கேட்டதில் நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, உங்கள் கையில் இருக்க 2 வளையலை நீங்கள் 2 கையில் இருக்க வளையலை நீங்கள் கழட்டி போடுவீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு அவன் என்னை சத்தம் போடுறேன். ஆனால் யார்கிட்டையும் எந்த பதிலும் நான் சொல்லலை. மௌனமாகவே இருந்து சிரிப்போடு அப்படியே இருந்துட்டு அவங்கள சமாளித்தேன். இது பகவானுக்கும் எனக்கு நடந்த அற்புதமான ஆனந்தமயமான மானசீகமான திருவிளையாடல்னே நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கும் பகவானுக்கும் இல்லை, இந்த இதை வந்து நான் எல்லாரும் முன்னாலே சொல்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. இது பகவானுக்கும் எனக்கும் சம்மந்தப்பட்டது, அவருக்கு தெரியும் அப்படின்னு நினச்சி அப்புறம் எங்கள் அக்கா அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் எங்கள் அக்கா கேட்டாங்க, ஏடி உனக்கு இத்தனை அடி அடித்தாரு ஒன்றும் வலிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறேன். யோசிச்சு பார்த்ததுக்கு பிறகு பார்த்தா அந்த இடம் கொஞ்சம் எரிச்சல் இருந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் எரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான். ஆனால் எனக்கு வந்து அந்த கட்டில் இருந்து ரூமுக்கு வர்ற வரைக்கும் எனக்கு அப்படியே ஒரு ஏதோ ஒரு அது எப்படி சொல்கிறது இல்லை, ஏதோ ஒரு பரவச நிலையில் வந்து ரூமுக்கு வந்தேன்னு
இந்த மிராக்கள் வந்து என் வாழ்வில் மறக்க முடியாத பகவான் கொடுத்த திருவிளையாடல்னு மறக்க முடியாத திருவிளையாடல் பகவான் எனக்கு நடத்தி காட்டினார்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி பகவானுடைய அற்புதங்களையும் அற்புத மகிமையை எடுத்து அனைவரும் தெரியும் வண்ணம் ஏற்பாடு செய்த அபயம் நிர்வாகத்திற்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார ஜெய குருராயா யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார ஜெய குருராயா யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார ஜெய குருராயா योगीराम सूरत कुमार महाराज की जय। देवी माता जी